வணக்கம். இன்னைக்கு மத்தியான அரட்டையில சேமிப்பை பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல பல பேருக்கு பல மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்தை இங்க முன்வைத்து பேசலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அயல் நாட்டவரும் இந்தியாவை பார்த்து வியந்த விஷயம், இவன் எப்படா தனக்கு மட்டும் சேமிக்காம தான் சந்ததியருக்கும் சேமிச்சு வச்சுட்டு போறானே அப்படின்னு. இதுல மாற்று கருத்து சொல்லவே முடியாது. ஆனா இன்றைய காலகட்டத்துல நம்மளுடைய யங்ஸ்டர்ஸுக்கு இந்த சேமிப்பு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறிதான். இன்னைக்கு சம்பாதிச்சோமா, நல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குவோண்டா, நாளைக்கு வேணும்னா நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற யங்ஸ்டர்ஸ் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு என்னுடைய கருத்து. சேமிப்பு அப்படிங்கிறது நமக்கு நம்ம சந்ததியருக்கெல்லாம் ஒன்றும் சேமிக்க வேண்டாங்க. நமக்கே வயசான காலத்துல ஹெல்த் இஷ்யூஸ்க்கு மருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு 4 காசு வேணும். அதனால சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னுடைய தாத்தா எனக்கு ஒரு தாரக மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு போனார். சிறுக கட்டி பெருக வாழணும் பிரியா. 1000 ரூபாய் சம்பளமா உனக்கு மாசத்துக்கு 100 ரூபாய் அது தனக்கு இல்லைன்னு எடுத்து தனியா வச்சுக்கோ. அது ஒரு 15 வருஷம் கழிச்சு விஸ்வரூபமா உனக்கு பெரிய அக்ஷய பாத்திரமா உன்கிட்ட வந்து நிற்கும். நீ பல இடங்கள்ல அதை உணர்வ அப்படின்னு. அதை நான் நல்லா கெட்டிமா பிடிச்சுட்டேன். இன்னைக்கு கரையேறி வந்துட்டேன். அந்த தாரக மந்திரம் பல இன்னல்கள்ல இருந்து என்னை காப்பாத்தி இருக்கு. பல அன்சர்டைன் சிச்சுவேஷன்ல என்னை கை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லுவேன். இதுல உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு சந்திக்கலாம். பை.